இல்லை எக்ஸலண்ட் இன்வெஸ்டிகேஷன் இன் டுட்டுக்குடியின் கேஸ். அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸை வந்து பீரியாடிக்கலாக இப்போ நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறோமா சார்? ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் ரொம்ப க்ளோஸ் வாட்ச் தான் வச்சிட்ருக்காங்க. இந்த ஆள் கூட இ வாஸ் கன்விக்டட். இவர் வந்து ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் தூத்துக்குடி போலீஸ் அந்த டைமில் ரொம்ப ஒரு ஆல்மோஸ்ட் குவிக் டைம்லே கன்விக்ஷன் வாங்கியிருக்காங்க அந்த கேஸில். அப்புறம் கூட அவர் நிறைய வருஷமாக ஜெயிலில் தான் அந்த ஆள் இருந்தாங்க. ஈவன் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் இவர் சைனிங் டெய்லி அந்த டைமில் கூட சைன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எவ்ரிடே. பட் க்ளோஸ் வாட்ச் இஸ் பீங் கெப்ட் ஆன் ஆல் ஹிஸ்ட்ரி ஷீட்டர். பட் சம்டைம்ஸ் நாட் எவ்ரி இன்சிடென்ட் கேன் பி ப்ரிவென்டட் ஆல் த டைம். ஸோ இந்த இன்சிடென்ட்லேயே பல நாட்கள் அவர் அங்கே போய் அவங்க நண்பரோட சித்தி வீட்டில் தான் போய் இருந்து இது பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த கேஸுன்னு இல்லை, பல சரித்திர பதிவேடுகள் இருக்கக்கூடியவர்கள் வந்து முடிஞ்சு, அதாவது அவங்களுடைய கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்ச் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு தகவல். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நிறைய இந்த மாதிரி நம்ம ப்ரிவென்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்காது, எல்லாம் நம்ம சொல்கிறதில்லை. பட் இது வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் அ பிளைண்ட் கேஸ். நீங்களெல்லாம் ஆல்மோஸ்ட் 10 நாள் அங்கேலாம் இருந்துட்டுருக்கீங்க. யாருக்கும் ஒன்றும் இது மேலே சரியான ஒரு தகவல் இல்லாமல் தான் இருந்தது. ரொம்ப ஒரு சயின்டிஃபிக், அது ஆல்ரெடி தூத்துக்குடி எஸ்பி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சயின்டிஃபிக் ஒரு நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆள் கூட நிறைய வந்து ஆல்ரெடி ஹஸ் பீன் கன்விக்டட் அண்ட் வி வில் டேக் வெரி சிவியர் ஆக்ஷன் டு என்ஷூர் வி அகெயின் ப்ராசிக்யூட் த கேஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். வேறு யாருக்கும் தொடர்பு ஒரு நபர் அதில் கூடுதலாக அந்த ஊர்க்காரனே இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறாரா அல்லது கூடுதலான நபர்கள் அந்த மாதிரி நமக்கு ஒன்றும் தகவல் இல்லை. நமக்கு ஒன்றும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் தகவல் இல்லை. அவர் ஒரு தனி மனிதனாக தான் அந்த ஆமாம் ஆஸ் ஆஃப் நவ் வி ஹேவ் நோ சச் இன்ஃபர்மேஷன். Election will also go for DNA examination of this person to have a proper foolproof evidence so that it will be a watertight case. Election checking, it's all going on as a routine practice. As a South Zone AG, what is your appeal to the general public, sir? சில இடத்துல எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் செக்கிங் எல்லாம் பண்ணி தான் பண்ணுவாங்க, தீவிரமாக தான் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணணும். யார் இருந்தாலும் சரி, எல்லா வண்டிகள் யாருமே பார்க்காமலே எல்லா வண்டி கண்டிப்பாக தீவிரமாக செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லையா, நான் புகார் வந்தால் கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்குது 1950, இந்த மாதிரி எலெக்ஷன் கண்ட்ரோல் நம்பர் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தணும்.